நாட்களுக்கு முன்னால அமித்ஷா நாடாளுமன்றத்துல பேசும்போது தவறா விமர்சிச்சுட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அந்த மாதிரி என்ன பேசினாரு அப்படின்னா அது செய்தியில வந்தது. அதாவது நீங்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரை சொல்லியிருந்தா அவங்களுக்கு புண்ணியமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், அது அம்பேத்கரை இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லியும் நாடு முழுக்கும் போராட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் அம்பேத்கர் அகமது ஸ்டாப்ல அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் போடுறாங்க. எல்லா இடங்கள்லயும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மறுபக்கம் அம்பேத்கர் அவரு ஒரு புனித பிம்பம் கட்டுற அளவுக்கான புகழ் பாடல்கள் அப்படிங்கிறதும் நடந்தது. அந்த ரெண்டு பக்கமும் இல்லாம அம்பேத்கரை புரிஞ்சு கொள்றது எப்படி, அம்பேத்கருடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறது குறித்துதான் நம்ம இந்த பதிவுல இன்னைக்கு ஒரு தலைப்புல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி அப்படின்னா, அம்பேத்கர் அவருடைய இந்திய சூழல் குறித்து, இந்திய அரசியல் குறித்து அவருடைய கருத்து என்னவா இருந்தது, அவருடைய கருத்து இப்போதைய சூழலுக்கு பொருந்துதா இல்லையா, ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு பக்கம் அவங்க அம்பேத்கரை எதிர்த்து பேசுறாங்க, மறுபக்கம் அம்பேத்கரை உள்ளுக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். இப்போ இந்த அடிப்படையில் இருந்துகிட்டு அம்பேத்கரை நம்ம எப்படி பாக்குறது, அவர்கள் உள்ள நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்துதான் இன்னையோட கலந்துரையாடல் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில தொடர்கள் கருத்து சொல்றது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா நம்மள்ட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் அறிவு ஆயுதமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற ஒரு ஆயுதமா இருந்தாலும் நம்ம என்ன விஷயத்துக்காக பயன்படுத்துறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல இருந்தா நான் அம்பேத்கர் 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 நம்ம சொல்றது அம்பேத்கர் மேல உள்ள ஒரு எல்லல் தோணியை தான் காட்டுது. பொதுவாவே அவங்களுக்கு அம்பேத்கருங்கிறத ஒரு விஷயத்தை விட அவங்களுக்கு மனு தர்மம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். மனு தர்ம நாட்டுல எப்படி நீங்க கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வரலாம், இங்க ஜனநாயகம் சொல்லுது, மத சார்பின்மை சொல்லுது, நிறைய விஷயம் பேசுது. இது என்னன்னா சிறுபான்மையினர், தலித்துகள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சில ரைட்ஸ் கொடுக்குது. இந்த விஷயம் மனு தர்மத்திற்கு எதிரான விஷயம். அந்த எதிரான விஷயத்த கொண்டு வந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தை அவங்களுக்கு ஏத்துக்கிட மாட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு தான் விஷயம் இருக்குது. எப்பவுமே ஆதிக்கவாதிகளுக்கு ஜனநாயகங்கிற ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்கும். சரி, அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரை பத்தி காங்கிரஸ் பேசுது, இன்னும் ஒரு சில இயக்கங்கள் கட்சிகள் பேசுது அப்படின்னா பேச வேண்டிய தேவை இருக்குதா அப்படின்னா இருக்கதான் செய்யுது. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னகட்டி எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ சூழல்கள்ல அம்பேத்கர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவை இருக்கு. ஆனா பிஜேபியை எதிர்ப்பதற்கு நான் ஒரு 10 வருஷ காலமா பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இல்ல. இப்பதான் அம்பேத்கருங்கிற ஒரு விஷயத்துல தான் ஒரு ஆக்ரோஷமான போராட்டத்தை எம்பிகள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இங்க போராடவே கூடாது, போராடுனா நான் தீவிரவாதியா பார்ப்பேன், நாட்டுக்கு ஒரு பிஜேபி கட்சியை ஏத்து பேசினாவே நான் நீங்க தேசியவாதியா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டாந்துட்டாங்க. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் தேசியவாதிங்கிற ஒரு விஷயத்த, தேசியவாதியா இல்ல தேசியவாதி இல்லையாங்கிற ஒரு விஷயத்த டெய்லி நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருது. நான் போனா தியேட்டருக்கு போனா நிக்கணும், இந்த பாட்டு கேட்டா இப்படி செய்யணும், இப்படின்னா இப்படி இருக்கணும் இப்படிங்கிற ஒரு விஷயம், நான் என்னுடைய உணவு முறையில இப்படி இருக்கணும், என்னுடைய உடை முறையில இப்படி இருக்கணும், என்னுடைய செயல்பாடுல இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்படின்னா ஒரு RSS காரன் மாதிரி இருந்தா மட்டும்தான் நான் ஒரு தேசியவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்க. இந்த கட்டமைக்கிற ஒரு விஷயம் இந்தியாவுல என்ன கொண்டு வருது அப்படின்னா, இதே ஒரே விதமான வர்ணம் அடிக்கப்பட்ட ஒரு பகுதியை தான் கொண்டு வராங்க. அவங்களுடைய அஜெண்டாவே இந்து ராஷ்டிரம் அமைப்பது. அதுக்கான வேலைகளை அவங்க ரொம்ப தெளிவா தான் செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இருக்கிற நம்ம காங்கிரஸ் தான் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய எதிர்கட்சின்னு வச்சுக்கலாமே. காங்கிரஸ் இருக்குது, அதுக்கு பிறகு நிறைய கட்சிகள் இருக்கு, டிஎம்கே, பகுசன், இப்படி நிறைய கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யாருமே ஒரே நேரத்துல எதிர்த்து நிக்கல. இப்ப பொதுவா விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம்னா, விவசாயிகள் ஒரு வருஷம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா அதுல காங்கிரஸோ மீது யாருமே இல்ல. ஏன் ஒரு கட்சியா, ஒரு பாலிடிக்ஸா, ஒரு அமைப்பா இருந்து ஒரு அரசாங்கத்தை எதுக்கவே முடியல. ஏன் அரசாங்கம் சர்வாதிகாரத்துல உச்சத்துல இருக்கு.
அப்போ அம்பேத்கரை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. அம்பேத்கர் புனிதமானவரா அப்படிங்கிற விஷயத்த அம்பேத்கரே ஏத்துக்கிட மாட்டார். ஏன்னா புனிதத்துல அவருக்கும் நம்பிக்கை இல்ல. எல்லா விதத்திலும் விமர்சிக்கப்பட வேண்டியது விஷயமே. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் தன்னுடைய கருத்துக்களையும் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் கொடுத்திருக்கிறார். ரிசர்ச் பண்ணி கொடுத்ததுல நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கலாம். ஆனா இந்த தேவையில பிஜேபி இப்போ எதுக்குற ஒரு பகுதிக்கு அம்பேத்கர் தேவையான ஒரு பகுதியா தான் இருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்திலேயாவது எதுக்குறாங்களே, அவங்க போராட்டம் பண்றவங்கள ஒடுக்குறாங்க, பொய் கேஸ் போடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, எல்லாமே பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர் மேலேயே வழக்கு போடுற அளவுக்கு ஒரு உக்கிரமான ஒரு சர்வாதிகார போக்க தான் ஒரு மோடி அரசாங்கம் வச்சிருக்குது. அதை கேள்வி கேட்கறதுக்கு முடியல. எத்தனையோ புரட்சிகர அமைப்புகளோ அல்ல எந்த ஒரு அமைப்புகளோ அவங்கள துண்டு துண்டா உடைக்கிறாங்க. நீங்களே எத்தனையோ கட்சிகளை உடைச்சிருக்கிறாங்க. எத்தனையோ என்னெல்லாம் செய்யக்கூடாதோ ஒரு அரசாங்கம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு முதலாளிக்கு எவ்வளவு கொள்ளை அடிக்கணுமோ அதுக்கான எல்லா வழியும் திறந்து விட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கமே மக்களுக்கு எதிராக இது பண்றது. இப்ப எளிய மக்கள் பயன்படுத்துற பொருளுக்கு அதிகமான வரி போடுறாங்க. பணக்காரங்க முதலாளிகளுக்கு 23% வரி, இதுக்கு முன்னாடி 35% இருந்த வரி கார்பரேட் டாக்ஸ் இப்ப 23க்கு வந்துருச்சு. 35 இங்க இருக்கு, 23 இங்க இருக்குது. இந்த அளவுக்கு முதலாளிகளுக்காகவே மட்டுமே ஒரு ஆட்சி நடத்துறவங்க இவங்களை எதிர்க்க முடியல. எந்த அமைப்பு எதிர்க்கு நீங்க சொல்லலாம்? ஒரு அமைப்பு எதிர்க்கல. எந்த ஒரு சின்ன ஒரு குழுது கூட அந்த அவங்களை எதிர்த்து நிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் மட்டும் போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகளை வரிசைக்கு கொண்டு குவிச்சிட்டாங்க. அப்படியும் அந்த போராட்டம் ஓரளவுக்கு சாத்தியப்பட்டது. இதை எந்த ஒரு போராட்டமும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இந்த பாசிச அரசாங்கத்தை எதிர்த்து வலுவான போராட்டங்கள் இல்ல. இப்பமாவது ஓரளவுக்காவது இந்த அம்பேத்கர் விஷயத்திலேயாவது நம்ம யோசிக்கிற அளவுக்காவது நம்ம பரவாயில்ல ஒரு போராட்டம் பண்றாங்க அந்த அளவுக்காவது பயன்படுத்திருக்கிறாங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி என்ன கடவுளா வணங்காதே, என்ன ஆயுதமாக்கி போராடு அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயத்துல அவரை ஒரு ஆயுதமாக போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. சர்வாதிகாரத்திற்கு எதிர்ப்பதற்கு இது ஒரு வழியா தான் இருக்குதே ஒழிய, அம்பேத்கர் சட்டத்துல எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு, தேவை இருக்குது. எவ்வளவோ கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவோ மாற்றங்கள் தேவை இருக்கு. இன்னும் வரைக்கும் ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி தான் இருக்குது. பொதுவா என்ன சொல்லலாம்னா ஆர்டிகல் 25ல முழுமையா மாற்றம் ஏற்படுத்தணும். இதை எல்லாமே தேவையின் அடிப்படையில் இருக்கதான் செய்யுது. ஆனா முழுமையா இவங்க கான்ஸ்டிடியூஷனை வலதுசாரிகள் கொண்டாங்க. இப்போ வலதுசாரிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனுக்கும் இடதுசாரிகளுக்கு புதுசா ஒரு அரசமைப்பு கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா இவங்க கான்ஸ்டிடியூஷன் எதை கொண்டு வருவாங்க, இவங்க கான்ஸ்டிடியூஷன் தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வராங்கன்னா அவங்க எது கொண்டு வருவாங்க? மனுஸ்மிருதி தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கும். அப்போ அதை எதுக்கிறதுக்கு ஓரளவுக்காவது ஸ்ட்ரென்த் வேணும்ல, ஒரு விதமாவது தைரியம் வேணும்ல. இப்ப தைரியம்ங்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு நம்மளும் போராட்டம் பண்ணலாம், நம்மளும் நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதற்கு அம்பேத்கர் ஒரு ஆயுதமா இருந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் என்னால எடுத்துக்கொள்ள முடியுது. இது தொடராம இருந்தது அப்படின்னா வலதுசாரிகள் உக்கிரமா தான் இருப்பாங்க. வலதுசாரிகள் உக்கிரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது முதலாளிகள் ஆட்சியா இருக்கு. முதலாளிகள் இப்ப அதானியை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அம்பேத்கரை கையில எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல. அதானியை பத்தி பேசினா தொழில் பாதிக்கப்படும், ஷேர் மார்க்கெட்ல வேல்யூ இறங்கும், உலக நாடுகள் ஃபுல்லாவே வித்து கவனிக்கும் போது ஃபாரின்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இதாகும், அவங்க இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவங்க இது பண்ணிருப்பாங்களே ஒழிய அம்பேத்கர் மேல உள்ள பயமோ இல்ல இதோ கிடையாது. இவங்களுக்கு திசை திருப்பணும். எல்லா விஷயத்தையும் திசை திருப்புறாங்க, இதையும் திசை திருப்பிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் ஓரளவுக்கா உயிரோட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அம்பேத்கர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு தொடர், ஒரு சரியான பார்வை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஆனந்த், நீங்க உங்களுடைய கருத்துக்களை கேக்குதுங்களா அதுல? இப்போ அம்பேத்கரை பத்தி, அவரோட ஆளுமையை பத்தி, அவரு என்னென்ன செஞ்சாருங்கிறத பத்தி நம்ம பேசணும். அது நிறைய பேசலாம். இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அம்பேத்கர் பேரை நாடாளுமன்றத்துல அமித்ஷா உச்சரிக்கிறத வச்சு அம்பேத்கர்னு சிலவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி அவர் அந்த இதே ஒரு நக்கல் துணியில பேசுறதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. அதை ஒட்டி அம்பேத்கர் பேரை உச்சரிக்க கூடாத பேரா,
அது என்ன வந்து நாடாளுமன்றத்தை தடை செய்யப்பட்ட ஒரு சொல்லா அப்படிங்கிற அளவுக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாரு உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. பொதுவா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது இப்போ அந்த போராட்டங்கள்லாம் நடத்துறவங்கள சொல்றது மாதிரி அம்பேத்கர் பேருங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான். அது அவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு வெறுப்புல இருக்கிறதுனாலதான் வந்து அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன அந்த சட்டத்தையே வந்து முழுக்க மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திசையை நோக்கி போய் தான் இப்போ வந்து புதிய 3 குற்றவியல் சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதாவது பேரளவுக்கான ஜனநாயகம் கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் கொடுக்கக்கூடிய இந்த அரசமைப்பையே அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்துல போராடித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குது. அந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கூட கொடுக்கறதுக்கு இந்த ஆளும் வர்க்கங்கள் வந்து அனுமதிக்காத ஒரு போக்குதான் வந்து இப்ப இதெல்லாம் தூக்கி கடாசனுங்கிற ஒரு நிலைமைக்கிட்டாங்க. அதோட வெளிப்பாடு கடந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்குல இருந்தே கூட இல்ல, அது காங்கிரஸ் காலகட்டத்தில இருந்து கூட அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குறுக்கி சுருக்கி அதை இல்லாம கொண்டு போறதுக்கான வேலைகள்லாம் அது ஒரு நீண்ட கால போக்கில் தான் வந்து இப்ப அது ஒரு எல்லையை நோக்கி போயிட்டு இருக்கு. முடிவு நோக்கி ஜனநாயகங்கிறது குறைந்தபட்சம் கூட இல்லாத ஒரு நிலையை நோக்கி போயிட்டு அதோட வெளிப்பாடு தான் இப்ப இது. இதை வந்து அம்பேத்கர் அன்னைக்கே வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அவரு எழுதின புத்தகங்கள் வந்து அரசியல் சாசனம் எல்லாத்தையுமே குறைஞ்சபட்சம் படிச்சு பார்க்கும்போதே வந்து அந்த டயலாக்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வருது. ஆனா வந்து நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த அரசியல் சாசனத்தை வடிவமைச்சிருந்தாலுமே இதை வந்து இது இந்த நாட்டுக்கு பயன் தருமா, இல்ல இது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குமா, ஜனநாயகத்தை கொடுக்குமா, அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு ஜனநாயகம் எவ்வளவு அந்த அரசியல் சாசனம் வந்து எவ்வளவுதான் வந்து சிறப்பா இருந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துறவங்க கையில தான் அது இருக்கு அப்படிங்கிறதா இருக்கும். ஏன்னா நம்ம அதை இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் பார்க்கணும். என்னதான் வந்து என்ன சொல்றது, பிறந்த கருவுல இருக்கிற குழந்தை பெண் கருவுறுவதுல இருந்து ஒரு மனுஷன் வந்து சுடுகாட்டுக்கு போறது வரைக்கும் அரசோட திட்டங்கள் நிறைய உதவி கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது இந்த அதிகாரிகள் வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா அதை எங்க போய் சேருதுங்கிறது, யார் யாருக்கு எப்போ அமல்படுத்தணுங்கிறது தான் அது இருக்கு. அதே மாதிரிதான் அரசியல் சாசனமும் வந்து அப்ப இருக்கிற அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அவர் வந்து போராடி ஒவ்வொன்றா கொண்டு வந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துறதுங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது வந்து நீர்த்து தான் போயிருக்குது. சொல்ல போனா செல்லா காசா தான் இருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து ஒடுக்கப்பட்டதுல இருந்து அதை ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த பேரளவுக்கான உரிமையை கூட மறுத்து தான் வந்து நடந்த தீவிரவாதிங்கிற போர்வையிலையும் மக்களுக்கு வந்து அன்றாட உரிமைகளை வந்து கேட்கறதுக்கோ போராடுறதுக்கோ இல்ல அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து நீர்த்து போறதுக்கும் சும்மா பேரளவுக்கு சடங்குத்தனமா வச்சிருக்கிறது மாதிரி தான் இருக்கு. அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வந்து நிறைவேற்றிட்டாரு, கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, இந்தியாவுக்கு வந்து ஒரு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்லாம் பேசிட்டா கூட அதை நடைமுறைப்படுத்துறது யார் நடைமுறைப்படுத்துறதா? அது அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலுமே அதை வந்து நடைமுறைப்படுத்துறவங்க கையில தான் இருக்குது. அது ஒரு கெட்டவங்க கையில ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஒரு பயனையும் தராது. அதே இது ஒரு அரசியல் சாசனம் வந்து மோசமா இருந்தா கூட நடைமுறைப்படுத்துறவங்க வந்து நல்லவங்களா இருந்தாங்கன்னா அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது போகவும் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஜனநாயகமும் இந்த அரசியலமைப்போ வந்து ரன் ஆகிறதுக்கு, அதாவது நடைமுறை ஆகிறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு, பயனடைகிறதுக்கு வந்து பெரிய கேள்விக்குறிதாங்கிறதையும் அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். ஏன்னா இங்க வந்து ஜனநாயகம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கு நேர் எதிராக வந்து இந்த பார்ப்பனியம் இந்துத்துவ இந்த ஜாதிய வர்ணாசிரம முறை வந்து இருக்குது. இது ரெண்டும் எதிரெதிர் திசையில பயணிக்கக்கூடியது. அப்போ சமூகத்துல வந்து கோலச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ கருத்தியலையும் இந்த ஜாதி வர்ணாசிரம கருத்திய அமைப்பு முறையும் எதிர்த்து முறியடிச்சு போகணும் அப்படின்னா அதை வந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்னா இந்த அரசியல் சாசனத்தை வந்து எவ்வளவு தீவிரமா நம்ம வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆளும் வர்க்கம் வந்து அதை மூர்க்கமா அமல்படுத்தினா தான் முடியுங்கிற நிலைமை இருக்கு. ஆனா அன்னைய நிலைமையில இருந்து இப்ப வரைக்கும் அது வந்து ஆளும் வர்க்கம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. இதுக்கு காரணம் வந்து அந்த ஆளும் வர்க்க அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய எந்த பொறுப்புகளையுமே வந்து ஒரு ஜனநாயகபூர்வமா நடக்கக்கூடிய ஆட்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லா நிர்வாக அமைப்புகளையும் வந்து அந்த பார்ப்பன சிந்தனை கொண்ட பார்ப்பனிய அந்த ஆட்கள் தான் வந்து
வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடைமுறைக்கு போகுது ஒழிஞ்சு ஒரு அரசியலமைப்பு சட்டத்துப்படி எல்லா இடத்துலையும் வந்து நடைமுறைப்படுத்தப்படுதா, அரசு நிர்வாகம் நடக்குதா அப்படின்னா அப்படி இல்லைதான். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே அதை பார்த்துட்டு இருக்கோம். அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிஜேபி ஆட்சியா இருந்தாலும், இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில அது வந்து அது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்ற மாதிரி அது ஒரு எல்லையை நோக்கி ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பாராளுமன்றத்துல வந்து பேசக்கூடாத சொற்கள் சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த அம்பேத்கர் பேரை சேர்க்காதுதான் மிச்சம். இப்போ வந்து அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இது எதுல போய் முடியும் அப்படின்னா முழுக்க முழுக்க அதான் அது அவங்க பாசிசம்ங்கிறத நடைமுறைப்படுத்துறதுல ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. நாடாளுமன்றத்துல நீ வந்து எந்த பிரச்சனை குறித்தும் பேச முடியாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது. எந்த மக்கள் பிரச்சனையும் வந்து பேச முடியாது. மேற்கொண்டு மக்களுக்கு எதிரான இந்த நாட்டு சொத்துக்களை விற்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் வந்து நடைமுறைக்கு அவங்க நிறைவேற்றும் போது அதுக்கு பதில் சொல்லணுங்கிற கடமையோ இல்ல வந்து ஒரு விவாதமோ எதுவுமே இல்லாம பாராளுமன்றத்துக்குள்ள வந்து பேசுறதுக்கே அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுக்கு அரசியல் கட்சிகள்லாம் வந்து அப்ப என்ன பாஜக தவிர மற்ற அரசியல் கட்சிகளா இதுக்கு எப்படி தீர்வு சொல்ல போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரிய. ஆனா உண்மையான தீர்வுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மக்கள்கிட்ட போறது. இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு போராடுறாங்கன்னா அதை ஆதரிச்சு மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஃபீல்டுக்கு வராங்கன்னா அப்படி வரல. அவங்களும் வந்து அந்த பாராளுமன்ற செக்குமாட்டு பாதைகளை தான் வந்து போய் என்னமோ தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை எழுதிட்டு போறாங்களே ஒழிஞ்சு இந்த பாசிசமான இந்த அரசை வந்து அடிபணிய வைக்கிறதுக்கு எல்லா மட்டத்திலையும் கீழே இருந்து மேல வரைக்கும் நாடு முழுக்க வந்து ஒரு மக்கள் எழுச்சி போராட்டங்கள் கட்டியமைக்கப்படாத வரைக்கும் இதை வந்து வீழ்த்த முடியாது, இதை பணி வைக்க முடியாது, இதை மக்களுக்கானதான் வந்து செயலுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையை கொண்டு செய்ய முடியாதுங்கிறது தான் வந்து நல்ல முறை அனுபவமா இருந்தாலுமே அதை எந்த ஓட்டுக்கு மற்ற கட்சிகள் வந்து அதை செய்ய மறுக்குது. அது இல்லாம வந்து இனியும் வந்து பேட்டி கொடுக்கறது, நாடாளுமன்றத்துல வந்து ஒரு போராட்டம் பண்றது, அடையாள போராட்டம் பண்றது, இந்த எண்ணிக்கையோடு தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதையும் வந்து தப்புங்கிறத உணர்த்துறதுக்கு வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்களோட போராட்டங்களா இருக்கட்டும், இந்த கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பேசுறதா இருக்கட்டும், அவங்களாம் வந்து சொல்லுவாங்களே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து செல்லா காசுங்கிறத உணர்த்துறத வந்து பிஜேபி செஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான நாடாளுமன்றத்தை போய் நீங்க பேசி ஜனநாயக முறையில வந்து நியாயத்தை பேசி வென்றெடுத்து பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் வந்து கொண்டு வந்துடலாம். மக்கள் திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாம் முறியடிச்சிடலாம், நியாயத்தை பேசிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்த்திட்டு தான் இருக்கு. இப்போ இந்த அம்பேத்கர் வந்து இதுக்கு நமக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காருன்னா அப்புறம் அன்னையில இருந்தே அப்படிதான். சமூகத்தை வந்து அரசியல் படுத்தாத வரைக்கும், சமூகத்தை வந்து நம்ம வந்து அந்த அரசு நிர்வாகத்துல வந்து ஒழுங்காக அந்த பங்கேற்பை நிர்பந்தப்படுத்தாத வரைக்கும், அரசு நிர்வாகத்தை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு கீழிருந்து ஒரு சமூக போராட்டங்கள் நடத்தாத வரைக்கும் இந்த அரசுங்கிறது வந்து இப்படிதான் இருக்குங்கிறத அவர் அன்னைக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அப்போ இந்த ஒத்திசைவான ஒரு அரசமைப்பை நம்ம எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அரசமைப்புக்கு உள்ளேயும் நம்ம வந்து பங்கேற்கணும். அரசமைப்புக்கு உள்ள இல்லாத அரசு நிர்வாகத்துக்கு அப்பாற்பட்ட நம்ம வந்து மற்ற சமூகமயமாகவும் நம்ம வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும். ரெண்டு போராட்டமும் நம்ம செஞ்சால்தான் வந்து சரி பண்ண முடியுங்கிறத அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த அம்பேத்கரை வந்து நான் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கறதா வந்து இந்த விஷயத்தை நான் பாக்குறேன். ஒண்ணு அரசு நிர்வாகத்துக்குள்ள நம்ம போய் நம்ம வேலை பார்க்கறது, இன்னொன்னு சமூகத்துல வந்து இறங்கி வேலை செய்யறது. இந்த ரெண்டு விதமாவும் செய்யும் போதுதான் இதை வந்து மாற்றி அமைக்க முடியும். இல்லைன்னா வந்து இது இந்த லட்சணத்துக்கு தான் போயிட்டு இருக்கும் அப்படிதான் உணர்த்துது இப்ப இருக்கிற சம்பவங்கள். அதுலயும் குறிப்பா இந்த பிஜேபி கவர்மெண்ட்ங்கிறது வந்து பட்டவர்த்தனமா எல்லாம் ஒரு கேலிக்கூத்தான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் செய்தியில பாக்குறதுக்கே வந்து அந்த ஒருத்தர் வந்து காங்கிரஸ் போராட்டம் நடந்துட்டு இருக்கையில இவங்க அதுக்கு எதிர்ப்பு போராட்டம் பண்ணி கைகலப்பு பண்றது, அதுல ஒருத்தருக்கு வந்து தள்ளி விட்டு கீழே விழுந்ததுல வந்து அவர் ஒரு லேசான காயமடைஞ்ச மாதிரி தான் எஞ்சி உட்காந்து அந்த நேரத்துல பேசிட்டு இருக்காரு. அவரை ஏதோ ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு படத்தை போட்டு அதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் மேல ஒரு வழக்க போட்டு எவ்வளவு அடக்குமுறை பண்ண முடியுமோ, எவ்வளவு கேலி கூத்தாக்க முடியுமோ, எவ்வளவு புரளிகளை கிளப்பி விட முடியுமோ அவ்வளவு செய்யறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். விட்டா வந்து அந்த ஒரு சில நபர்களை வந்து இதனால இறந்து போயிட்டாருன்னு கூட இவங்களா சாகடிச்சிட்டு கூட செய்வாங்க. ஏன்னா புல்வாமாவில் அப்படிதான் செஞ்சாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சமூகத்துல வந்து ஒரு மோசமான
ஒரு நிலையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த நபரை வந்து ஒரு போராட்டத்துல வந்து சும்மா தள்ளி விடப்பட்ட ஒரு நபரை வந்து ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி ஒரு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நான் அந்த படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து அந்த நபர் வந்து காயத்துல வந்து கட்டு போட்டிருக்கிற இடம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. விட்டு அவங்களே சாகடிச்சிட்டு கூட வந்து செத்து போயிட்டாருன்னு கூட சாவுக்கு காரணம் எதிர்கட்சி தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போயிருவாங்க. அந்த மாதிரி நிலை தான் போயிட்டு இருக்கு. இது வந்து பாசிசமான ஒரு கவர்மெண்ட் வந்து அப்படித்தான் செய்யும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவா பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய கட்சிகள் தான் வந்து இன்னும் ஒரு ஒட்டுமித்த கருத்தோட இதுக்கு மாற்றா நம்ம என்ன சரியான நடவடிக்கை செய்ய முடியுங்கிறத அம்பேத்கர் சுட்டிக்காட்டின மாதிரியான ஒரு தீர்வை நோக்கி பயணிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் பார்க்கணும். அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா இந்தியா முழுவதும். பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல இந்தியாவுக்கான சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு உள்ள 2ஆம் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறம் காலனி நாடுகளை வந்து தொடர்ந்து வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற சூழல் வந்து ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இருக்கும் பொழுது எல்லா காலனி நாடுகளையும் வந்து அரசியல் ரீதியா சுதந்திரம் கொடுத்து பொருளாதார ரீதியா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அன்னைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. சுதந்திரம் சொல்ல முடியாது, ஒரு போலி சுதந்திரம் வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்கப்பட்ட போலி சுதந்திரம் காலனி நாடுகளுக்குள்ள அந்தந்த நாடுகளுடைய பூகோள ரீதியான அல்லது அந்தந்த நாடுகளுடைய சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா. இப்ப இந்திய சமூகத்துல வந்து சாதிய கட்டுமானம் இருக்கிறதுனால இங்க உள்ள இந்த சிஸ்டத்துக்கு தகுந்த இப்படி ஒவ்வொரு காலனி நாடுகள்லயும் எந்த சிஸ்டம் இருக்கோ, எந்த அமைப்பு இருக்கோ, எந்த சமூக உற்பத்தி முறை நிலவியதோ அந்தந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து ஏகாதிபத்தியங்கள் வந்து உருவாக்கி கொடுத்து அல்லது ஏற்கனவே இருந்த டிசைன்களை வந்து ஏகாதிபத்தியம் வந்து டெவலப் பண்ணுச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ இப்போ வந்து அம்பேத்கரியம் வந்து அரசுக்கு பிரச்சனையே கிடையாது, அதை வந்து அரசு ஹேண்டில் பண்ணும். அதாவது நிலவுகின்ற ஆளும் ஒரு சமூக அமைப்பு இது நிர்வகிக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு வந்து வர்க்க ரீதியான அரசியல் பேசுறது தான் இங்க சிக்கல். நீங்க வர்க்க அரசியலை பேசாம வேற எந்த அரசியலை பேசினாலும் அதை வந்து நிர்வாகம் வந்து கையாளும். அதுக்கு பிரச்சனையே கிடையாது. பாராளுமன்றம் அப்படிங்கிறது வந்து பன்றி தொழுவம் அப்படின்னு தோழர் லெனினுடைய கூற்று நமக்கு ஞாபகப்படுத்திட்டு அந்த விஷயத்த சொல்றேன். இவங்க எல்லாருமே வந்து முதலாளிகளாக உருவாக்கப்பட்ட 2 துருவங்கள்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரே நோக்கம் தான் 2 இருக்கும். நீங்க அது காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், அது வந்து பாசிஸ்டா இருக்கலாம், அல்லது ஜனநாயகவாதின்னு சொல்லிக்கலாம். எந்த ஒரு பேர்ல இவங்க இருந்தாலுமே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதுங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா கூர்ந்து கவனிச்சா அப்படின்னா இங்க யாருமே வர்க்க அரசியல் பேச மாட்டாங்க. நீங்க இது வந்து இந்த அம்பேத்கர் விஷயம் இப்படி பேசினா பிரச்சனையாகும் அப்படிங்கிறது அமித்ஷாக்கு தெரியும். பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கும். எடுத்து பாத்தீங்க நுட்பமா கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு லாபி இருக்கும். இதுல பின்னாடி வந்து டோட்டலா வந்து ஒரு இந்திய சமூகத்தினுடைய பேசும் பொருளா வந்து வேற வேற டாபிக் வந்து ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பாசிசம் வந்து அதுக்கு பேர் போனது அந்த விஷயத்துக்கு வந்து. அவ்வளவுதான் காங்கிரஸோட. ஆனா நோக்கம் அது கிடையாது. பட் அம்பேத்கர் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க இங்க உள்ள ஆளுமருக்கு வந்து. இன்னைக்கு உள்ள சூழலுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சுதந்திரங்கிற பேர்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இந்தியாவில வந்து பகத்சிங் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடதுசாரி அரசியல் இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கறது வந்து தெளிவா இருந்தாங்க ஏகாதிபத்தியவாதிகள் வந்து. அப்போ இந்தியாவில வந்து காந்தியை தேர்ந்தெடுத்து கம்யூனிஸ்ட்ங்கிற அந்த இது காங்கிரஸ் கட்சியை டெவலப் பண்ணி சுதந்திரம் அது கையில கொடுத்து இங்க உள்ள ஒரு அரசியல் ரீதியா ஒரு சுதந்திரம் கொடுத்து பொருளாதார ரீதியான கட்டமைப்பு வந்து ஏகாதிபத்தியம் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அங்க வந்து அம்பேத்கரியமே உருவாகுது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுதே அது வந்து வர்க்க அடிப்படையில வந்து அவங்க உருவாக்கல. இப்போ உள்ள பெரும்பாலும் அன்னைக்கு இருந்த சமூக நிலைமையில வந்து சாதிய கட்டுமான அடிப்படையில் இருந்ததுனாலையும் அது அதிகமான அது வந்து ஒரு சிக்கலான விஷயமா இருந்தா கூட வர்க்க ரீதியான விஷயங்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இடதுசாரி அரசியல் இடதுசாரி உற்பத்தி முறைக்கு தகுந்த ஒரு அரசியல் கட்டுமானத்தை வந்து அம்பேத்கர் வந்து கொண்டு வரல. இப்ப அது பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ பாசிசத்துக்கு வந்து அம்பேத்கர் வந்து தேவைப்படும். பாசிசம் தனக்கான ஒரு அரசியலை ஒரு முதலாளித்துவத்துக்கு வந்து அதிகமா சேவை செய்யக்கூடிய அப்பட்டமா முதலாளித்துவ சேவைக்கான ஒரு அரசியலை பாசிசம் கையில் எடுக்கும் பொழுது அது இடதுசாரி அரசியலை தவிர மீது எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து அது பொழுதுபோக்கா கொண்டு போன விஷயத்த வந்து அம்பேத்கரையும் அப்படிதான் கொண்டு போகுது. அதனால அம்பேத்கர் டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் இந்தியா முழுவதும் வரும் அப்படிங்கிறது ஆளுவர்க்கத்துக்கு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க திசை திருப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் பண்றது வந்து. இது ஒரு வாரத்துல வேற ஒரு டாபிக்கை கொண்டு வந்து இதை தள்ளிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டாபிக்காவே இருக்காது இந்த விஷயம் வந்து. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து எவ்வளவுதான் அரசு நிர்வாகம் மக்களுக்கான அடிப்படையான பிரச்சனைகளை உழைக்கும் வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்துக்கான அடிப்படையான வர்க்க ரீதியான அரசியலை கொண்டு போவதற்கான என்னெல்லாம் தந்திரங்கள் உண்டோ அதை பூரா ஆளுவர்க்கம் வந்து கையில் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை மீடியா பண்ண ராகுல் காந்தியை எது வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அரசுக்கு தெரியும். அமித்ஷாவை எது வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அரசுக்கு தெரியும்.
எல்லாமே மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள ஆளுமர்க்கம் தான். 2 பேரையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்குள்ள உள்முரண் நிறைய இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமா ஒரு உண்மை இருக்கு. ஆனா 2 முரணுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள முரண், அது வர்க்க முரண் கிடையாது இந்த விஷயம். ஸோ இது நம்ம பெருசா நம்ம இதை பாராளுமன்றத்துக்குள்ள இப்படி பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணிருப்பாங்க, அம்பேத்கருக்கு தப்பு, பாசிசம் அப்படிதான் பேசும். விஷயம் பாராளுமன்றத்தை பத்தி நம்ம பேசுறது எதுங்க, நமக்கு தெரியும் பாராளுமன்றம் அப்படிங்கிறது பட்டியலின் தொழுவம் அப்படின்னு நமக்கு தெரியும். வர்க்க ரீதியான அரசியலை தான் நம்ம மேன்மை கொண்டு போகணுமே தவிர இந்த விஷயத்துக்கு நம்ம பெருசா பேசலாம், மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் பேசலாம். ஆனா முக்கியத்துவம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம வர்க்க ரீதியா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதானிக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இப்ப கையெழுத்தாகிட்டு இருக்கு. சமீபமா நிறைய விஷயங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் இப்ப இந்தியால இப்ப ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா கவுன்சில்ல பழைய காருக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பாப்கார்னுக்கு ஒரு 12% போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இன்னைக்கு செய்தி. அப்போ உழைக்கும் மக்களுக்கு எதிரான விஷயங்களை இந்த அமைப்பு செய்யும் பொழுது எல்லாமே இந்த பாசிசம் பிஜேபி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டெபிட் செயற்கையா உருவாக்கி மக்கள் கையில கொடுத்து அவன் போக்குல போய்கிட்டே இருப்பான். இதுதான் விஷயம். பட் எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய உற்பத்தி முறையில் ஏற்படக்கூடிய முரண், உள்ள வர்க்கங்களுக்கு இடையிலான முரண், முதலாளி தொழிலாளிக்கான முரண், இந்த அரசியலை டெபிட்டுக்கு கொண்டு வரவே மாட்டான் முதலாளி. அதுதான் முக்கியமானது. ஸோ இது அவன் நம்ம என்ன தலைப்பை பேசணும் அப்படிங்கறத அவன் உருவாக்கிக்கலாம். நம்ம அதுக்கு பலியாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. ஸோ நம்ம தெளிவா வர்க்க அரசியலை பேசி வர்க்க முரணை பேசி அந்த அரசியலை பேசக்கூடாது நான் சொல்ல வரல, நம்ம பேசலாம். ஆனா பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா வர்க்க அரசியல் பேசுறதுதான். வர்க்க அரசியல்ல அம்பேத்கருடைய பங்கு என்ன, இன்னைக்கு உள்ள பாசிசத்துடைய பங்கு என்ன, நம்ம என்ன செய்யணும், இடதுசாரி அரசியலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதுலதான் நம்ம தலைப்பா வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துள்ள. நாடாளுமன்றத்துல அமித்ஷா அப்படி அம்பேத்கரை ஏன் இப்படி பேசினாரு, இப்படி பேசினதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான், தெரியாதது ஒண்ணும் இல்லை. எல்லா தோழர்களுமே சுட்டி காட்டினது மாதிரி இந்த பிரச்சனை அமித்ஷா அதானியோட ஊழல் வழக்கு அமெரிக்காவில நடக்குது. அதை தொடர்ச்சியா நாடாளுமன்றத்தை முடக்கி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதை மடை மாத்தணும், திசை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விடுறதுதான் திசை திருப்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சேதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில தான் அவங்க அம்பேத்கருக்கு எதிரான அந்த ஒரு எள்ளல் துணியிலான தோழர்கள் எல்லாரும் குறிப்பிட்டது மாதிரி ஒரு கேலி பண்றது மாதிரியான ஒரு தொழில தான் அதை அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒரு முரண்பாடு இதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஆளும் இந்த அரசு பாஜக அப்படிங்கிறது அம்பேத்கர் குறித்த அவங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அமித்ஷா சொன்னதுதான் அவங்களுடைய மதிப்பீடு. அம்பேத்கரை பெரிய அளவுல அவங்க எந்த மரியாதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் நோக்குல தேவையில்லாது. ஆனா அதே நேரத்துல வெளியில அவங்க எப்படி இதை கொண்டு வர்றாங்கன்னா, அம்பேத்கரும் இந்துத்துவ அரசியலுக்கு பாடுபட்டவர் தான் அப்படிங்கிற துணியில அம்பேத்கரையும் உள்ள எடுத்து வச்சுறாங்க. அப்ப இது ஒரு முரண்பாடா இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு வரும் போது அம்பேத்கர் நாங்க மதிக்கிறோம், அவரும் இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்தவர் தான் அப்படிங்கிற துணியில அவங்க மக்கள்கிட்ட முன் வைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அவங்க உள்ள அம்பேத்கர் குறித்த மதிப்பீடு வேற மாதிரி இருக்கு. இது ஒரு அப்படி நேர மறுபக்கம் வந்தோம் அப்படின்னா, அம்பேத்கருடைய ஆதரவாளர்களா இப்ப இருந்துகிட்டு நாடெங்கும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நாடெங்கும் தான், இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வெளியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசியல் தலைவர்கள் ஒரு சின்ன கண்டனம் மாதிரியோ அறிக்கை மாதிரியோ தெரிவிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. பெரிய அளவுல ஒன்றும் தோழல. அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் அந்த ஒரு போராட்டம் மாதிரி நடத்துறாங்களே, அது தவிர வெளியில என்ன நடக்குது அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது. இத ஒரு பக்கம் அம்பேத்கர் இழிவுபடுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அதே கட்சியினர் அம்பேத்கரை எந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா, இவங்களும் அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கு மாற்றத்துக்கான கருவியாக அப்படி பார்க்காம வெறுமனே ஒரு அரசியல் சாசனத்தை வகுத்து தந்தவர்,
தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிற ஒரு திசையில தான் பாக்குறாங்க. அதுக்கு வெளியில அவங்களுடைய செயல்பாடு வந்து பெருசா ஒண்ணு. அப்போ இப்படி ரெண்டு திசையிலையும், அதாவது அம்பேத்கரை எதிராக நிற்கிறவங்களுடைய திசையிலையும் ஒரு முரண்பாடு இருக்குது, அம்பேத்கருக்கு ஆதரவா நிற்கிறவங்களுடைய திசையிலையும் ஒரு முரண்பாடு. அப்ப இந்த ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து அம்பேத்கரை வந்து எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள எழுது. இப்போ இன்றைய சூழல்ல நம்ம நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, தோழர்கள் வந்து எல்லாருமே வந்து சுட்டி காட்டினாங்க, ஒரு பாசிச போக்கு அப்படிங்கறத நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கடைசியா வந்த செய்தியின்படி பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் நடைமுறைகள்ல வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தேர்தல் ஓட்டுப்பதிவு அன்னைக்கு அதுல ஓட்டுச்சாவடியில் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை வந்து ஒரு ஆவணமா எடுத்துக்கிட முடியாது. அது அந்த காட்சிகளை வந்து பொதுமக்களுக்கோ இல்ல வேட்பாளர்களுக்கோ அதை காட்டணும், தேவைப்பட்டா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் நடத்தை விதிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யாரும் வந்து நாங்க எப்படி ஜெயிச்சோம் அப்படிங்கறத கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதையில கொஞ்சம் கொஞ்சமான மாற்றத்துல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாம். இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி மாறி, ஏன்னா தொடக்கத்தில இருந்தே இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் கேள்வி எழுப்பப்பட்டுட்டே இருக்கும். முதல் தேர்தல் 2014 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. இந்த 2G வழக்கு, காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு அதுல இருந்து அவங்க தேர்தலை அணுகிறாங்க. அதுல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2 தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அந்த 2 தேர்தலையுமே தேர்தல் கமிஷனுடைய அறிவிப்பின்படியே நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில், யார் இத விளக்கம் சொல்றது அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை, யாரும் எந்த விளக்கமும் சொல்லல. ஏன் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத 19 தேர்தலையும் 24 தேர்தலையுமே அந்த இது இருக்குது. அண்மையில மகாராஷ்டிரா தேர்தலில் கூட இந்த சிக்கல் வந்து வந்தது. அப்போ இப்படி தொடர்ச்சியா கேள்வி எழுக்கப்பட்டுட்டே இருக்கிற ஒரு சூழல்ல தான் வந்து இந்த மாதிரியான சிக்கல் வந்து நடக்கும். அப்ப தொடர்ச்சியா வந்து அந்த தேர்தல் நடைமுறைகள் குறித்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே தேர்தல் தான், ஒரு நேஷன் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்துக்கு வந்து அமைச்சரவை வந்து ஆதரவு கொடுத்திருக்குது, ஒப்புதல் அளிச்சிருக்குது. அத நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மை இல்லாததுனால நிலைக்குழுவுக்கு வந்து அதை அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ தொடக்கத்துல இருந்து 2014 அவங்க ஆட்சியில ஏறினதுல இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் அமைப்புல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றதன் மூலம், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஆக்குறதன் மூலம் நம்மளை தவிர வேற யாரும் வென்று வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய யதார்த்தமான சூழலா இருக்கு. அப்போ இந்த சூழலுக்கு அம்பேத்கரை வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். இப்போ நம்ம இதுல என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, திசை திருப்புறதுக்காகத்தான் அந்த அம்பேத்கரை பேசுறாங்க. அதனால நம்ம அம்பேத்கரை இப்படி புகழ்ந்து பேசுறதாகவோ இல்ல பிஜேபியை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலயோ பெரிய அளவுல பலன் ஒண்ணு இல்லை. அதுக்கு பதிலா நம்ம வர்க்க அரசியல் அந்த அடிப்படையில் தான் போகணும், அப்படி போறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து வெளிப்படுது. அப்ப இது சரியானதுதான், இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா, எப்போதுமே மக்கள் வந்து என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அணுக வேண்டியிருக்கு. அப்போ இந்த அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டது குறித்து மக்கள் என்ன பார்வை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பெருசா எந்த பார்வையும் இல்லை. அது சில அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனால, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலதான் மக்கள் இந்த செய்தியா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே தவிர, அம்பேத்கர் குறித்து இப்படி அவமரியாதை செய்யப்படுறது வந்து அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அவமரியாதை செய்யப்படுறது அப்படிங்கறது குறித்து ஒரு மக்கள் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற மக்கள் வந்து வெகுண்டெழுந்து ஏதாவது நிலைப்படுறாங்களா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கறது தான் பார்க்க வேண்டியது. அதுவும் இன்றைய சூழ்நிலை பொறுத்தவரையில மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்நிலை பிரச்சனையை தவிர வேற எதுக்கும் பொது வெளியில வரமாட்டாங்க. அப்படி வர்றது வந்து அரிதான விஷயமாக, தங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா மக்கள் பார்க்கறதுக்கு வந்து பக்குவப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய யதார்த்த சூழல் வந்து இருக்குது.
அப்ப இந்த அடிப்படையில தான் நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அம்பேத்கரை வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி, நம்ம வர்க்க அரசியல் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு முடியல. ஏன் அப்படின்னா, அம்பேத்கர் குறித்து மக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குதான்னா ஆமா இருக்குது. அம்பேத்கர் குறித்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுப்படுத்த ஒண்ணு இல்லை. எடுத்துக்காட்டுக்கு சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அம்பேத்கர் அங்கம் வகிச்சிட்டு இருந்த அந்த காங்கிரஸ் அமைச்சரவையின் போதுதான் தெலுங்கானா விஷயம் வந்து இங்க நடந்தது. தெலுங்கானா போராட்டம். அப்ப தெலுங்கானாக்கு எதிராக இந்திய அரசு, அதாவது அப்போதான் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பேர்ல அரசு வந்து தனியா சொந்த அரசு, அதாவது காலனி ஆதிக்கத்தை விட்டு வெளியே வந்த அரசு அப்படிங்கிறது இருக்குது. அந்த அரசு தன்னுடைய ராணுவத்தின் மூலம் தெலுங்கானாவை கடுமையாக அப்போ அப்படி ஒடுக்குறதுக்கு எதிராக அம்பேத்கருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி பெருசா எதுவும் இல்லை. இப்ப இதே மாதிரி அம்பேத்கர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருந்த காங்கிரஸ் கட்சிகளையும் சரி, வெள்ளை அரசுலையும் சரி, அப்படி இருக்கும்போது இங்க இருந்த பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட மக்களை தான் அவங்க அடிமைகள் மாதிரி தேயிலை தோட்டத்துக்காக வேலைக்கு அப்படின்னு சொல்லி இலங்கைக்கும் மலேசியா நாடுகளுக்கும் வந்து பெரிய அளவுல அனுப்புனாங்க. அப்ப இப்படி அனுப்புனதுக்கு எதிராக அம்பேத்கர் என்ன முயற்சி எடுத்தாரு அப்படின்னா அப்படி பெருசா எதுவும் எடுக்கல. ஆனா இதுக்கு மறுபக்கம் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் போராடிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள் மேல கடுமையான எதிர்ப்பு வந்து அம்பேத்கர் தெரிவிச்சு. அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அம்பேத்கர் வந்து கம்யூனிசத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, அதனால நம்ம இந்த விஷயத்தை பெருமைப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் பாக்குறாங்க. அப்போ இது நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பார்வை. அதே நேரத்துல கம்யூனிஸ்ட வந்து அம்பேத்கர் கடுமையா எதிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது வேற ஒரு கோணம். அப்ப இந்த இடத்துல வந்து அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, மக்கள் ஆராதிக்கிற ஒரு பெரும் தலைவரா வந்து அம்பேத்கர் இருக்கிறாரு அப்படிங்கிற போது அதுக்கு கவனம் கொடுத்து நம்ம இந்த விஷயத்தை வந்து அணுக வேண்டியிருக்கு. அப்போ இதுல என்ன நம்ம அம்பலப்படுத்த வேண்டியிருக்குது அப்படின்னா, இந்த அம்பேத்கரை இப்போ அவங்க அவமரியாதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பல முறை பல இடங்கள்ல அம்பேத்கர் குறித்து பாஜகவுக்கு வந்து அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் வந்து நாங்க மதிக்கிறோம், அம்பேத்கரை வந்து காங்கிரஸ் சரியா மதிக்கல, அதனாலதான் வந்து அவர் காங்கிரஸ் அரச வெளியேறிட்டு அமைச்சரவையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறினாரு, காங்கிரஸ் அவர் என்ன மாதிரிலாம் தாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத முன் வச்சு பாஜக வந்து நிறைய. அப்போ இந்த முரண்பாட்டை வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம முன்வைக்கலாம். வெறுமனே அம்பேத்கரை வந்து புகழ்ந்து பேசுறது, பிஜேபி வந்து அம்பேத்கரை எதுக்குது, அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம், அம்பலப்படுத்துறோம், அம்பேத்கருடைய சாதனைகளை சொல்றோம் அப்படின்னு அந்த நோக்குல இந்த விஷயத்தை பார்க்கறதை விட, இப்போது இருக்கிற இந்த பாஜக அரசு ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நேரங்களை கொண்டு வருது அப்படிங்கிற நோக்கத்துல அதை நம்ம முன்னெடுக்கலாம். இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிடுவோம், இந்தியா கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கிடுவோம். இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா நிகழ்ச்சி நிரலையும் ஒத்தி வச்சுட்டு வெறுமனே அம்பேத்கர் அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கறது மட்டும் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஒரு பகுதியினர் வந்து அம்பேத்கருக்கு அவமதிவாதை நடந்திருக்குது, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படிங்கறது முன் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு அதே நேரத்துல அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அதானி பதில் சொல்லணும், அதானி குறித்து பிஜேபி பதில் சொல்லணும் அப்படிங்கிற போராட்டத்தையும் வந்து தொடர்ந்து நடத்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. இதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்குது. அப்ப அதைத்தான் வந்து காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நாம என்ன செய்யறது அப்படின்னா, நாம மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் வர்க்க அரசியலை வந்து கொண்டு போக வேண்டியது. அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, அம்பேத்கர் யார், அம்பேத்கரை ஏன் பாஜக வந்து தூக்கி பிடிக்குது, அம்பேத்கரை காங்கிரஸ் மதிக்கல அப்படிங்கிறத ஏன் மீண்டும் மீண்டும் பிஜேபி முன்வைக்குது, அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள ஏன் அம்பேத்கரை வந்து அவங்க இழிவுபடுத்துற மாதிரியான பேச்சை வந்து பேசுறாங்க. அப்ப இதுல இருக்கிற முரண்பாடை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதே நேரத்துல
அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மீட்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போக வேண்டிய. ஏன்னா ஏன் அந்த மாதிரி இப்ப சொல்றேன் அப்படின்னு, இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது. அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் ஒரு பார்வையாளரா போய் கலந்துக்கிறேன். அப்படி கலந்துக்கிட்ட போது அதுல பேசின பேச்சாளர்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அரசியல் சாசனமே இருந்திருக்காது. அப்போ இந்தியா இன்னைய வரைக்கும் உலக அரங்குல வந்து ஒரு ஜனநாயக நாடா மதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து அம்பேத்கர் மட்டுமே காரணம். அம்பேத்கரை தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஏன் அம்பேத்கருக்கு இந்த பதவியை கொடுத்தது, வெள்ளைக்காரங்க ஏன் இந்த பதவியை கொடுத்தாங்க, அரசியல் சாசனத்தை தொகுக்கிற ஒரு பொறுப்பை வந்து அம்பேத்கருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அம்பேத்கருடைய படிப்பு. அப்ப அம்பேத்கர் மாதிரி இந்தியாவில் யாரும் இப்படி அதாவது வெறுமுறை துதி போடுறது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்து நான் அந்த பொறுப்பாளர்களை கூப்பிட்டு வந்து விளக்கம் சொன்னேன். ஏங்க இந்த இப்படி பேசுறது வந்து சரியா, இது சரியில்லை, நம்ம என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கறத வந்து அந்த பொறுப்பாளரை வந்து தனியா கூப்பிட்டு இப்படி இவங்க பேச்சாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இது வந்து மக்களை ஒரு மக்கள்கிட்ட போய் சேர முடியாது, இப்படி பேசுறது ஏற்கனவே அவங்க வழக்கத்துல இருக்கிற அம்பேத்கர் வந்து பெரிய தலைவர், அரசியல் சாசனத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிற மதிப்புல இருந்து கொஞ்சம் கூட வந்து எந்த சலனத்தையும் வந்து ஏற்படுத்தாது. அப்ப இப்படி பாக்குறதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசினேன். ஆனா அவங்களுடைய பார்வை இதுல எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட இதே நோக்கில்தான் இருக்கிறாங்க. அம்பேத்கர் இல்லை அப்படின்னா அரசியல் சாசனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. ஆனா இதுல நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒற்றை ஒரு குழுவா இருந்து அரசியல் சாசனத்தை வந்து வகுத்து கொண்டு வரல அப்படிங்கிறது முதல் விஷயம். ஏன்னா அம்பேத்கருக்கு முன்னாடியே 2 குழு இருந்தது. அந்த 2 குழு வந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்யணும், எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி திட்டங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல், ஒரு இமேஜ் கொண்டு வந்ததுக்கு பிறகு கடைசியான குழுவாகத்தான் அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து இருக்குது. அவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சாங்களோ அதை கண்டினியூ பண்ண வேண்டிய இடத்துலதான் வந்து அம்பேத்கர் இருந்தாரு அப்படிங்கிற உண்மைகள் இருக்குது. அதனாலதான் அம்பேத்கர் வந்து முதல்ல இதை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த சட்டத்தை உருவாக்குனது வந்து நான் தான், ஆனா தேவைப்பட்டா இந்த சட்டத்தை எரிக்கிறதுலயும் முதல் ஆளா நான் தான். இதான் வந்து கொண்டு வரும். அப்ப அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனத்தை எப்படி பார்த்தாரு அப்படிங்கிற பார்வை வந்து மக்களுக்கு தெரிய வரும்போதுதான் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய பிம்பமா கட்டியமைச்சு வச்சு அந்த பிம்பத்தின் பின்னால மறைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்களே, இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த முடியும். அப்ப இதைத்தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. அதனோட நம்ம இது கம்யூனிஸ்டுடைய கடமை அப்படின்னு வரும்போது அவங்களுடைய நிலைப்பாட்டுல வந்து வர்க்க அரசியலை பேசுறது அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இல்லை, இடமில்லாத எப்போதும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிற முதன்மையான வேலை. ஆனா இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த குறிப்பிட்ட பிரச்சனை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியதும் கம்யூனிஸ்டுடைய தேவையா இருக்கு. அப்போ அம்பேத்கர் வந்து கம்யூனிஸ்டுகளை கடுமையா எதிர்த்தாரு அப்படிங்கிறது அது வேற ஒரு சப்ஜெக்ட். அம்பேத்கரியமா கம்யூனிசமா அப்படின்னு வரும்போது அது பேசுறதுல அது தனி. ஆனா இன்றைய சூழல் என்ன அப்படின்னா, இன்றைய சூழல் இதுதான் வந்து நம்ம அம்பேத்கரை ஒரு பெரிய பிம்பமா கட்டியமைச்சு அந்த பிம்பத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தங்களுடைய வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலையை நம்ம மறுக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் மீதான பிம்பத்தை உடைக்கிறதும் நம்மளுடைய கடமையா இருக்குது. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுங்கிறது வந்து அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மரியாதையாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அம்பேத்கரிஸ்டுகள்கிட்ட பேசும்போது முதன்மையா ஒரு எடுத்துக்காட்ட முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறது வந்து என்னுடைய வளம். என்ன அப்படின்னா இமயமலை என்னுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 90,000 அடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த உயரத்தை தான் நம்ம சொல்லணுமே தவிர இமயமலை உலகத்திலேயே மிகப்பெரிய மலை, அதனால 10,000 மைல் உயரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அது எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்குமோ அதே பிற்போக்குத்தனம் தான் அம்பேத்கர் மேலையும் சுமத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம விளக்கி. அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் அம்பேத்கர் அவமதிக்கப்படுவதை வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது. அதே நேரத்துல அம்பேத்கர் மீது கட்டப்படுகிற இந்த மாதிரியான பிம்பத்தையும் வந்து நம்ம உடைக்கணும். அப்படி பிம்பத்தை உடைக்கணுங்கிறது வந்து அம்பேத்கர்
அம்பேத்கருக்கு எதிரானது இல்ல, அதே நேரத்தில் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மரியாதையாகவும் அது இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் இத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது.